அந்த ஒரு சலூன் சென்டர்ஸ் கொடுக்குற காஸ்ட்டில் வித்தவுட் காம்ப்ரமைஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி சலூன் ப்ராக்டிஸ் ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இட்ஸ் கால் தட். அது ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ஃபேக்டர் காஸ்ட். These procedures don't come under the insurance domain till date. And we have an anesthetist, we have 2 plastic surgeons operating. Our aim அதான். See, our aim is to give good quality. Quality தான் இதில் மேட்டர். So the cost is not the primary concern. ஸோ அந்த காஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் நடக்குதுனாலே காம்ப்ரமைஸ் இல்லாமல் நடக்க முடியாது. சலூன் ப்ராக்டிஸ் ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இட்ஸ் கால் தட். அது ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பேக்கேஜ். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அ நம்பர், பட் வந்து இப்போ நம்ம ஆவரேஜாக பண்ணுற ஒரு காஸ்ட் வந்து எக்ஸ் அமௌண்ட் ஆகும்னா 1/4 ஆஃப் தட்டில் அவங்களால பண்ண முடியும். நம்மளை விட காஸ்ட்லியாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற சென்டர்ஸும் இருக்குது, 3x 4xம் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்பெக்ட்ரம் பெருசு. பட் அந்த ஒரு சலூன் சென்டர்ஸ் கொடுக்குற காஸ்ட்டில் வித்தவுட் காம்ப்ரமைஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கொடுக்க முடியுமா ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்? ஸோ அதுதான் தட் இஸ் வாட் அவர் எய்மே அதான். See, our aim is to give good quality. குவாலிட்டி தான் இதில் மேட்டர். ஸோ இது காஸ்ட் இஸ் நாட் த ப்ரைமரி கன்சர்ன். அந்த குவாலிட்டி எந்த அளவுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுக்குறோமோ அதுக்கு உண்டான காஸ்ட் தான் we are fixed. இட்ஸ் நாட் தட் நம்ம வந்து அவனோட ஜாஸ்தியாக காஸ்ட் போடணும் இவனோட கம்மியாக போடணும்லாம் கிடையாது. So you are not competing in cost. அவ்வளோதான். These procedures don't come under the insurance domain till date. Maybe 1 or 2 வரலாம் ஃபியூச்சரில். பட் இன்னைக்கு டேட்டில் there is no insurance coverage. So whatever amount they have to pay, they are paying from the pocket. அதனால it is looking expensive. See, because it's done in a theater for 7 to 9 hours. And we have an anesthetist, we have 2 plastic surgeons operating, the entire team. இதுக்கெல்லாம் நீ காஸ்ட் நீ ஒர்க் பண்ணாங்கன்னா மற்ற ப்ரொசீஜர்ஸ் சொல்கிறேன், அது அதர் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், the cost they pay is very normal. And it looks expensive because it is not coming at insurance. And we use only consumables, we are disposable ones. We never reuse things. reuse பண்றது இல்ல. ஸோ பேசிக்லி என்ன வாண்ட் டு ட்ரைவ் த பாயிண்ட்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ராப்பராக ஆஸ் அ சர்ஜரி எப்படி பண்ணணுமோ, யார் பண்ணணுமோ, எங்கே வச்சு பண்ணணுமோ பண்ணால் இந்த காஸ்ட்டை வந்து கம்மியாக கொடுக்கவே முடியாது. இல்லை, இன்னொன்று ராஜ் நான் சொல்கிறேன், இட்ஸ் அ ரிலேட்டிவ் காஸ்ட், இஸ் அ ரிலேட்டிவ் ஃபேக்டர். நம்மளால் வந்து சலூன் ரேட்ஸ்க்கு பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன். பிகாஸ் we are not going to fight with them. No, it is not about competition. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அந்த காஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் நடக்குதுனாலே காம்ப்ரமைஸ் இல்லாமல் நடக்க முடியாது. Obviously, அது patient. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வந்து they should understand. ஜெனரல் பப்ளிக் should understand. காஸ்ட்டை வந்து இவ்வளோ கட் பண்ண முடியும்னாலே இந்த ப்ரொசீஜருக்கு சரி நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்போசபிள் ஐட்டம்ஸே 25,000 to 30,000 வருது. அப்போ என்டையர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி 40,000 பண்ணுவாங்க? அப்போ அவங்க வந்து they won't dispose it. They won't change. They might reuse. Breaks. They might reuse. They may not wear a proper surgical. That is a point I want to drive.